அன்புள்ள சகோதரர்களே, சுஃபியான் அத்-தௌரி நாம் கேள்விப்பட்ட மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவர். சுஃபியான் அத்-தௌரி என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அறிஞர். இந்த சுஃபியான் அத்-தௌரி அறிவு படிக்கணும், தேடணும் என்பதில் மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கிறார். ஆனால் அவரால் போக முடியலை. காரணம், முதலாவது அவர் அனாதை. இரண்டாவது, அவர்களுக்கு செலவழிப்பதற்கோ சொத்துக்களில் பொறுப்பெடுப்பதற்கோ அவருடைய அந்த படிப்பை பொறுப்பெடுப்பதற்கோ யாருமே இல்லாத ஒரு கட்டம். இப்படியான நேரத்தில் அவர் படிக்க போகணும் என்று நினைக்கிறாரு. ஆனால் அதற்கான வழி எதுவும் இல்லை. இதை கண்ட அந்த தாய் சொல்றா, அவங்க நெசவு செஞ்சு என்ன செய்றாங்க, சம்பாதிச்சுட்டு வராங்க. அது மிக கஷ்டப்பட்டு சம்பாதித்து வரக்கூடிய ஒரு பெண்மணி. மகனுடைய இந்த ஆர்வத்தை பார்த்து மகனை அழைச்சி சொல்றாங்க. அந்த வார்த்தை, ஒரு சில வார்த்தைகளை தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துவேன். அந்த வார்த்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தாய் சொல்றா, யா புனை, எனது அருமை மகனே, உத்லுபில் இல்ம், நீ கல்வி தேட போறீங்க, போய் என்ன செய்யுங்க, படிங்க. ஏன்னா அன்றைக்கு கல்வி தேடுகின்ற வழிகள், பள்ளி வாயில்கள் பூராகவும் என்னது இலேசாக இருந்தது. மஜ்லிஸுகள், ஹதீஸுடைய மஜ்லிஸுகள், மார்க்க மஜ்லிஸுகள் என்று சொல்லி அதை தான் கல்வி கூடங்களாக அன்றைக்கு பறந்திருந்த நேரம். அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உத்லுபில் இல்ம், அறிவை போய் தேடுங்க. வ அன அக்ஃபீக மின் மக்ஸலி, நான் இந்த நெசவு தொழில் மூலம் உங்களோட செலவுல பார்த்துக்கிறேன். தனக்கு சாப்பிடுவதற்கு போதாமல் இருக்கிறான். இந்த தொழில் மூலம் உங்களது முழு செலவுகளை நான் என்ன செய்கிறேன், பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் யா புனை தான் மிக முக்கியம். அந்த தாயுடைய கவனம் இருக்கிறது. இந்த வார்த்தை இன்றைக்குள்ள பெண்கள் என்ன செய்வாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் அந்த பிள்ளைய பார்க்க நினைப்பாங்க. அந்த தாய் அதை சேர்த்து சொல்றாங்க, யா புனை இதா கதப்த அஷரத அஹாதீஸ், ஒரு 10 ஹதீஸ் நீங்க எழுதிட்டீங்கன்னு சொன்னா, ஹதீஸ் கேட்டு 10 ஹதீஸ் எழுதி விட்டீங்க என்று சொன்னால், ஃபந்துர் ஹல் தரா ஃபி நஃப்ஸிக ஜியாதத்தன் ஃபி மஷ்யிக் வ ஹில்மிக் வ வகாரிக், நீங்க படித்த இந்த 10 ஹதீஸ்கள் மூலம் உங்களோட நடையிலையும் உங்களது குணத்திலையும் உங்களது வாழ்விலும் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்று கொஞ்சம் பார்த்துக்கங்க. 10 ஹதீஸ் எழுதுறீங்க, அதன் மூலம் இவைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்று பாருங்க. ஃபஇல்லம் தர, அப்படி காணவில்லை என்றால் ஃபஅலம் அன்னஹு யதுர்ருக் வலா யன்ஃபஉக், இந்த கல்வி அப்படி இல்லை என்றால் இது உங்களை பாதிக்குமே தவிர, உங்களை அழிக்குமே தவிர உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது என்பதை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. எவ்வளோ அறிவு தேடுங்க. ஒரு 10 ஹதீஸை படிச்சு அதனால் உங்களால் எந்த மாற்றம் இல்லையா, இந்த கல்வியால் உங்களுக்கு என்ன எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விளக்கம், அதாவது கல்வி படிக்க அனுப்பிட்டு நான் செலவு பார்த்துக்கிற அருமை மகனேன்னு மட்டும் சொல்லலை. நீ படித்த பின்னால உனது வாழ்க்கையில் அது மாற்றத்தை கொண்டு வருமாக இருந்தால் அதுதான் உனக்கு பிரயோசனமான கல்வி. இந்த 10 ஹதீஸை படிச்சு உனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா இது உனக்கு பாதிப்பாகத்தான் போக போதே தவிர உனக்கு எந்த நலவையும் என்ன செய்யாது, கொண்டு வராது என்று. கடைசியில் சுஃபியான் அத்-தௌரி எந்த இடத்துக்கு ஒரு பெரிய அறிஞராக வளர்ந்தார் தெரியுமா? மன்னர்கள், கவர்னர்கள் அனுமதி கேட்பார்கள் அவரை சந்திப்பதற்கு. யாரை? சுஃபியான் அத்-தௌரியை சந்திப்பதற்கு அனுமதி கேட்பார்கள். அவர்களை சந்திக்க விரும்பவே மாட்டார் என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், ஒரு மிகப்பெரிய இடத்தை இந்த இமாம் சுஃபியான் அத்-தௌரி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மிகப்பெரிய அறிஞருக்கு கொடுத்தான். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் ஆரம்பத்தை பாருங்க, ஆரம்பம் எப்படி ஒரு சின்னதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தான் நிறைவேற்றி வைப்பது. ஆனால் ஆர்வமும் துஆவும் முயற்சியும் எங்களிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை இறைவன் அறிந்தவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.